விவசாயிக்கு எதுக்கு கடனை தள்ளணும், விவசாயிக்கு எதுக்கு செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சும் பேசுதிய. விவசாயத்தை பத்தி தெரியாதவங்க ரொம்ப பேசுதிய. விவசாய கடனை தள்ளுபடி பண்ணாலும் பண்ணட்டாலும் விவசாயி விவசாய வேலையை பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. விவசாயத்தை விடவே மாட்டாங்க. விவசாயம் தான் அவங்க உயிர், விவசாயம் தான் அவங்க தெய்வம், சாமி. விவசாய பயிர் தான் அவங்க பிள்ளைய. அவ்வளவு சீக்கிரம் விடமாட்டாங்க. அதை பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்ம விஜயன்னு வாக்குறுதி கொடுத்தாரு. 5 ஏக்கருக்கு கீழே உள்ள விவசாயி வாங்கிய கடன் அனைத்தும் தள்ளுபடி பண்ணப்படும், ரத்து செய்யப்படும் வாக்குறுதி கொடுத்தாரு. மைக்கு பிடிச்சு பேசிக்கிட்டு இருந்தாரு. நான் வணங்குற ஈசை மேல சத்தியமா சொல்றத நான் பார்த்தேன். அதை விட்டு இப்போ எப்படி இல்லாமோ செய்தி வருது பாத்தீங்களா, சிறு விவசாயி பெரிய விவசாயின்னு. நம்ம விஜயனை இப்பந்தான் நாட்டை ஆள வந்திருக்காரு. ஏன்னா அரசாங்கத்துல வேற பணம் இல்லைங்க. கொஞ்ச நாள் பேட்டு அதுக்கப்புறம் விவசாய கடனை தள்ளுபடி பண்ணிருக்கலாம்னு தான் நாங்க சொல்லுதோம். உடனே எல்லாம் செய்யணும், இப்படிதான் பண்ணணும்னு நாங்க எந்த விவசாயியும் சொல்லல. இது எங்களுக்கு சிறு விவசாயி குறு விவசாயின்னு 2 விதமா பிரிச்சு, குறு விவசாயிக்கு 50,000 தள்ளுபடி, சிறு விவசாயிக்கு 25,000 தள்ளுபடி. 1 லட்சத்துக்கு மேல வாங்கியிருந்தா 5,000 தள்ளுபடி. எங்க நிலைமை நினைச்சு பாருங்க. விவசாயத்துக்கு ஆதரவாகவும் நிறைய பேர் பேசுதிய, விவசாயிக்கு எதிராகவும் விஜயண்ண மேல வச்சிருக்க அன்பாலையும் பாசத்தாலையும் ரொம்ப இதா பேசுதிய. உங்களுக்கு எல்லாம் ஒண்ணு சொல்லுங்க கேளுங்க. உங்க மனச்சாட்சி தொட்டு திங்கிற சோத்து மேல கை வச்சு சொல்லுங்க, விஜயனை எப்படி வாக்குறுதி கொடுத்தாரு? உங்ககிட்ட ஒண்ணு சொல்லுங்க. ஒரு கம்பெனிக்கு நீங்க வேலைக்கு போறீங்க, அந்த கம்பெனி நல்ல லாபமா செயல்பட்டுக்கிட்டு இருக்கு, உங்களுக்கு சம்பளமும் தகுந்த நேரத்துக்கு துட்டு தந்துருந்தாங்க. அந்த கம்பெனி நட்டத்துல போய்கிட்டு இருக்கு, உங்களுக்கு சம்பளமும் வரல. நீங்க அந்த கம்பெனிலே வேலை பார்த்துக்கிட்டு இருப்பீங்களா, இல்ல அந்த கம்பெனியை விட்டுட்டு வேற கம்பெனிக்கு வேலைக்கு போவீங்களா? அது கடையா இருந்தா கூட. ஆனா நாங்க விவசாயம் அப்படி செய்ய முடியாது. விவசாயத்தை போட்டு போறதுக்கு எங்க மனசு வராது. எங்க பூமியை மலடா போட்டு போறதுக்கு எங்களுக்கு மனசு வராது. எவங்கிட்டயாவது கடை வாங்கியாது விவசாயத்தை பார்த்துக்கிட்டு தான் இருப்போம். பயிரை விளைய வச்சுக்கிட்டு தான் இருப்போம். 10 காய்கறி விளைய வைப்போம், அதுல ஒரு காய்கறி ரேட் இருக்கும், மிச்சம் 9 காய்கறி ரேட் இருக்காது. அதுக்காக நாங்க அதை விட்டுறோம். காய்கறியை விளைய வச்சு மக்களுக்கு கொடுத்து விட்டுக்கிட்டே தான் இருப்போம், மார்க்கெட்டுக்கு கொடுத்து விட்டுக்கிட்டே தான் இருக்கும். விடமுண்டோம். ஒரு விவசாயி விளைய வைக்கிற பொருளை நாங்க ரோட்ல உணர்ந்து வித்தோம்னா 1 ரூபாய்க்கு தரியா 2 ரூபாய்க்கு தரியா சும்மா அள்ளி போடுதியான்னு கேட்கவங்க தான் நீங்க எல்லாருமே. இதே காய்கறியை சூப்பர் மார்க்கெட்லயோ கடையிலயோ இருந்ததுன்னா அவங்க என்ன ரேட்டு சொல்லுதாங்களோ அந்த ரேட்டுக்கு நீங்க வாயை மூடிட்டு வாங்கிட்டு வருவீங்க. விவசாயி ஒரு 5 மணி காப்பாடு உழவடிக்கிறதுக்கு 3 மணி நேரம் ஆகுது. 1 மணி நேரத்துக்கு 1200 ரூபா தெரியுமா? அரை ஏக்கர் கூட இல்ல, 40 சென்ட் உழவடிக்கிறதுக்கு. உங்ககிட்ட நான் என்ன சொல்லி எனக்கு புரிய வைக்கணும்னு தெரியல. நான் அன்னைக்கு விஜயனுக்கு கோரிக்கை வச்ச மத்தியில அண்ணன் எல்லாத்துக்கும் தள்ளுபடி பண்ணுங்கன்ட்டு, அதுல என் குடும்பத்தெல்லாம் எப்படி எழுதி வச்சிருக்கான்னு போய் பாருங்களேன். அவ்வளவு கேவலமாவா? எனக்கே மனசு விட்டுட்டு